أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இது தொடர்பாக ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுருக்கமாக கூறியுள்ளார்கள். அதை நான் எடுத்து கூறுகிறேன். அன்னார் கூறுகிறார்கள், காஃபிர்களின் படை மைதானத்தை விட்டு ஓடும்போது, அதாவது பத்ர் போருக்கு பிறகு போர்க்களத்தை விட்டு ஓடும்போது, அடுத்த வருடம் நாங்கள் மீண்டும் மதினா மீது தாக்குதல் தொடுப்போம், எங்களது தோல்விக்கு முஸ்லிம்களிடமிருந்து பழிவாங்குவோம் என்று அறிவித்தார்கள். ஆகவே ஒரு வருடத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் முழு ஆயத்தம் மேற்கொண்டு மதினா மீது தாக்குதல் நடத்தினார்கள். மக்காவாசிகளின் கோபத்தின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால், எந்த ஒரு நபரும் மரணித்தவருக்காக அழுவதற்கு அனுமதி இல்லை என்றும், வியாபார குழு மூலமாக வரும் வருமானம் அடுத்த போருக்காக பாதுகாக்கப்படும் என்றும் பத்ர் போருக்கு பிறகு அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆகவே பெரும் ஆயத்தம் மேற்கொண்ட பிறகு 3000ஐயும் விட அதிக படை வீரர்களை கொண்ட ஒரு படைக்கு அபு சுஃபியான் அவர்களின் தலைமையில் மதினா மீது தாக்குதல் தொடுத்தார்கள். நாம் நகருக்குள் இருந்து கொண்டு போரிட வேண்டுமா, இல்லை வெளியே சென்று போரிட வேண்டுமா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் ஆலோசனை கேட்டார்கள். எதிரியை தாக்குதல் நடத்த விட வேண்டும், அதன் மூலமாக போரை துவக்கிய பொறுப்பு அவர்களை சேர வேண்டும், முஸ்லிம்கள் தம் வீடுகளில் இருந்து கொண்டு எளிதாக அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். ஆனால் பத்ர் போரில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காத முஸ்லிம் இளைஞர்களின் உள்ளங்களில் இறைவழியில் ஷஹீதாவதற்காக வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. ஆகவே ஷஹாதத்திலிருந்து நாங்கள் ஏன் விலக்கப்படுகிறோம் என்று பிடிவாதம் பிடித்தனர். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் பேச்சை ஒப்புக்கொண்டார்கள். ஆலோசனை கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒரு கனவையும் எடுத்து கூறினார்கள். கனவில் நான் சில பசுமாடுகளை கண்டேன், எனது வாளின் முனை உடைந்து விட்டதாகவும் கண்டேன், அந்த பசுக்கள் அறுக்கப்படுவதாகவும் நான் கண்டேன், எனது கையை உறுதியான பாதுகாப்பான கவசத்துக்குள் இடுவதாகவும் கண்டேன், ஒரு செம்மறியாட்டின் மீது நான் சவாரி செய்வதாகவும் கண்டேன் என்றார்கள். இந்த கனவுகளுக்கு தாங்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறீர்கள் என சஹாபிகள் கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பசு அறுக்கப்படுவதற்கு பொருள் எனது சில சஹாபிகள் ஷஹீதாவார்கள் என்பதாகும். வாளின் முனை உடைவது என்பது எனது அன்பர்களில் முக்கியமானவர் எவரேனும் ஷஹீதாகலாம், அல்லது அதில் எனக்கே ஏதேனும் துன்பம் வந்தடையலாம். அதேபோன்று கவசத்துக்குள் கையிடுவது என்பதன் பொருள் மதினாவில் நாம் இருப்பது பொருத்தமானது என்பதாக தெரிகிறது. செம்மறியாட்டின் மீது சவாரி செய்வது என்பதன் பொருள் காஃபிர்களின் படை தளபதியின் மீது நாம் மிகைத்து விடுவோம் என்பதாக தெரிகிறது. அதாவது அவர்களை நாம் அடிபணியச் செய்து விடுவோம், முஸ்லிம்களின் கைகளால் அவன் கொல்லப்படுவான் என்றார்கள். முஸ்லிம்கள் மதினாவில் இருப்பது அதிக நல்லது என்று இந்த கனவில் தெளிவாக்கப்பட்டது. ஆனால் கனவின் விளக்கம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்த விளக்கமாக இருந்தது, இல்ஹாமிய விளக்கம் அல்ல. ஆகவே பெரும்பாலானவர்களின் கருத்தை அன்னார் ஏற்றுக்கொண்டார்கள். போருக்காக வெளியே செல்லலாம் என்று தீர்மானம் எடுத்தார்கள். இக்கனவுகளில் சுட்டிக்காட்டப்படும் விஷயங்கள் உள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவுகளில் காணப்படும் உவமைகளை பற்றி எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள்,
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கஷ்வுகள் மற்றும் கனவுகளில் காணப்படுகின்ற ஓமைகளை பற்றி ஹதீஸுகளை படிக்கக்கூடியவர்களுக்கு எவ்வித ஒளிவுமறையும் இருப்பதில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்வில் தம் கைகளில் 2 தங்க காப்புகள் அணிந்திருப்பதாக காட்டப்பட்ட போது இது 2 பொய்யர்களை குறிக்கும் என்று பொருள் கொள்ளப்பட்டது. அவர்கள் பொய்யான முறையில் இறை தூதர் என்று வாதித்தனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் கஷ்பில் பசுமாடுகள் அறுக்கப்படுவதாக காட்டப்பட்ட போது உஹுது போரில் ஷஹீதான சஹாபிகளை குறிப்பதாக பொருள் கொள்ளப்பட்டது. இதேபோன்று பல்வேறு முன்மாதிரிகள் பிற நபிமார்களின் கஷ்வுகளில் காணப்படுகின்றன. வெளிப்படையான முறையில் அவர்களுக்கு ஒன்று காட்டப்பட்டது, ஆனால் உண்மையில் அது கூற வந்தது வேறொன்றாக இருந்தது. ஆகவே நபிமார்களின் சொற்களில் உவமைகளும் உருவகமும் காணப்படுவது அரிதான தனித்துவமான விஷயம் ஒன்றும் கிடையாது. எவ்வாறு இருப்பினும் வெளியே சென்று போர் செய்யலாம் என்று தீர்மானிக்கப்பட்ட போது சஹாபிகளை ஆயத்தமாகும்படி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னாரும் போருக்காக ஆயத்தமானார்கள். அதன் விவரம் இவ்வாறு வருகிறது. கனவின் அடிப்படையில் நகரத்தை விட்டு வெளியே சென்று போர் செய்வதை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் வலியுறுத்திய போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களின் கருத்தை பொருந்தி கொண்டார்கள். அன்னார் ஜும்ஆ தொழ வைத்தார்கள், மக்களுக்கு அறிவுரை கூறினார்கள், முழு கடுமையுடனும் துணிவுடனும் போர் செய்யுங்கள் என அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். மக்கள் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வழங்குவான் என்று அவர்கள் நற்செய்தி கூறினார்கள். பிறகு போரிட ஆயத்தமாகும்படி மக்களுக்கு அன்னார் கட்டளையிட்டார்கள். இக்கட்டளையை கேட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதற்கு பிறகு அனைவருடனும் சேர்ந்து அன்னார் அசர் தொழுகையை தொழுதார்கள். அந்த நேரத்திற்குள் அக்கம்பக்கத்தில் உள்ள மக்களும் வந்து ஒன்று கூடிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு பக்ர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஆகியோருடன் தம் வீட்டுக்கு சென்றார்கள். அவ்விருவரும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைப்பாகை கட்டினர். அன்னாருக்கு போர் உடை அணிவித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மக்கள் அணிவகுத்து காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் அவர்களும் ஹஜ்ரத் உசைத் பின் ஹுசைர் அவர்களும் மக்களிடம் வெளியே சென்று போரிடலாம் என்று கூறி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக நீங்கள் அன்னாரை கட்டாயப்படுத்தி விட்டீர்கள். ஆகவே இப்பொழுது கூட நேரம் உள்ளது. இந்த விவகாரத்தை அன்னாரிடம் விட்டுவிடுங்கள். அன்னார் என்ன கட்டளையிட்டாலும் சரி, அன்னாருடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு நன்மை இருக்கும். ஆகவே அன்னாருக்கு கட்டுப்படுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அன்னார் போருக்கான உடையை அணிந்திருந்தார்கள். இரட்டை கவசம் அணிந்திருந்தார்கள். அதாவது ஒரு கவசத்திற்கு மேல் இன்னொரு கவசம். ஜாத்துல் ஃபுசூல் மற்றும் பிஸா என்பது அந்த கவசங்களின் பெயர்களாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்காக சென்று கொண்டிருந்த போது ஹஜ்ரத் சஅத் பின் உபாதா அவர்கள் அன்னாருக்கு அனுப்பி வைத்த கவசத்தின் பெயர் ஜாத்துல் ஃபுசூல் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான சமயத்தில் இக்கவசம் ஒரு யூதனிடம் அடகு வைக்கப்பட்டிருந்தது. பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அந்த கவசத்தை மீட்டார்கள். அதாவது பணம் கொடுத்து அதை திரும்ப பெற்றார்கள். அன்னார் போருக்காக புறப்பட்டு சென்றபோது பக்கவாட்டில் வாளை தொங்க விட்டிருந்தார்கள். அம்புக்கூடை பின்பக்கமாக பொருத்தியிருந்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கப் என்று அழைக்கப்பட்ட ஒரு குதிரையில் அமர்ந்திருந்தார்கள். வில்லை தொங்க விட்டிருந்தார்கள். கையில் ஈட்டியை பிடித்திருந்தார்கள். இவ்விரு விஷயங்களும் நிகழ்ந்திருக்க வாய்ப்புள்ளது. பல்வேறு மக்கள் தாம் கண்டதை பல்வேறு கோணத்தில் எடுத்து கூறியிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது ஆயுதம் ஏந்தியிருந்தார்கள். அப்போது மாலிக் பின் அம்ரு நஜாரி வஃபாத்தாகி விட்டார்கள் என்றும் அவர்களின் உடல் ஜனாசா தொழுமிடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அன்னாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. போருக்கு செல்லும் முன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் ஜனாசா தொழுகையை தொலை வைத்தார்கள். அப்போது அந்நேரத்தில் மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய கருத்தை எதிர்க்க வேண்டும் என்பதோ அல்லது தங்களை நிர்பந்திக்க வேண்டும் என்பதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. தாங்கள் எதை பொருத்தமானதாக கருதுகிறீர்களோ அதற்கேற்ப செயல்படுங்கள் என்று கோரிக்கை வைத்தனர். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, தாங்கள் நகரத்தை விட்டு வெளியே சென்று போரிட விரும்பவில்லை என்றால் இங்கேயே இருக்கலாம் என்று மக்கள் கோரினர். நபி ஆயுதம் ஏந்திய பிறகு எதிரிகளுக்கும் அவருக்கும் இடையில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்காத வரையில் ஆயுதங்களை கீழே வைப்பது ஒரு நபிக்கு ஆகுமானதல்ல என்று அன்னார் கூறினார்கள்.
இன்னொரு அறிவிப்பில் போர் செய்யாத வரை ஆயுதங்களை கீழே வைப்பது ஆகுமானதல்ல என்ற சொற்கள் வந்துள்ளன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக ஆயத்தமானது குறித்தும் சஹாபிகள் தவறை உணர்ந்தது குறித்தும் எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் சென்றார்கள். ஹஜ்ரத் அபூ பக்ர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஆகியோரின் உதவியுடன் அன்னார் தலைப்பாகையை அணிந்தார்கள், போர் உடையை அணிந்தார்கள். பிறகு ஆயுதங்களை அணிந்தவாறு அல்லாவின் பெயரை உச்சரித்தவாறு வெளியே வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்துக்கு எதிராக தம் கருத்தில் பிடிவாதம் பிடித்திருக்க கூடாது என்று அந்த இடைப்பட்ட நேரத்தில் சில சஹாபிகள் அறிவுரை செய்ததன் காரணமாக அந்த இளைஞர்கள் தம் தவறை உணர்ந்து கொண்டார்கள். இந்த உணர்வு தோன்றியதும் அவர்களில் பெரும்பாலார் வெட்கி தலை குனிந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதங்கள் அணிந்தவாறு இரட்டை கவசம் மற்றும் தலைக்கவசம் போன்றவை அணிந்து கொண்டு வருகை தருவதை அம்மக்கள் பார்த்தபோது அவர்களின் வருத்தம் இன்னும் அதிகரித்தது. அனைவரும் ஒரே குரலில், அல்லாவின் தூதர் அவர்களே, நாங்கள் தவறு செய்துவிட்டோம். தங்களின் கருத்துக்கு எதிராக எங்களது கருத்தில் பிடிவாதம் பிடித்தோம். தாங்கள் எதை பொருத்தமானதாக கருதுகிறீர்களோ அதை நடைமுறைப்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் அதில்தான் பரக்கத் இருக்கும் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவனுடைய நபி ஆயுதம் ஏந்திய பிறகு இறைவன் தீர்ப்பு வழங்குவதற்கு முன் ஆயுதங்களை கீழே வைப்பது அவருடைய மகிமைக்கு அப்பாற்பட்டது. ஆகவே இப்போது அல்லாவின் பெயர் கூறி புறப்படுங்கள். நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாவின் உதவி உங்களுடன் இருக்கும் என்பதை உறுதியாக நம்புங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை பற்றி எடுத்துரைத்துள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது இளைஞர்கள் வெட்கி தலை குனிந்தனர். அல்லாவின் தூதர் அவர்களே, தங்களின் ஆலோசனைதான் சரியானது. நாம் மதீனாவில் இருந்து கொண்டு எதிரியை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறினர். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவனுடைய நபி கவசம் அணிந்த பிறகு அதை கலட்ட மாட்டார். இப்போது என்ன நடந்தாலும் நாம் முன்னேறியே செல்வோம். நீங்கள் பொறுமை செய்தால் இறை உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இஸ்லாமிய படை புறப்பட ஆயத்தமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 படை வீரர்களை கொண்ட படையுடன் மதீனாவை விட்டு புறப்பட்டார்கள். அச்சந்தர்ப்பத்தில் அன்னார் 3 ஈட்டிகளை கொண்டு வரச் செய்து அவற்றில் 3 கொடிகளை கட்டினார்கள். ஹவுஸ் கோத்திரத்தின் கொடியை உசைத் பின் ஹுசைர் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கொடியை ஹப்பா பின் முன்சிர் அவர்களுக்கு கொடுத்தார்கள். சாத் பின் உபாதா அவர்களுக்கு கொடுத்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள். முஹாஜிர்களின் கொடியை ஹஸ்ரத் அலி அவர்களும் கொடுத்தார்கள். மதீனாவில் எஞ்சியிருந்த மக்களுக்கு தொலை வைப்பதற்காக இப்னு உம்மு மக்தூம் அவர்களை தம் பிரதிநிதியாக நியமித்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகபு எனும் தம் குதிரையில் அமர்ந்து கொண்டு வில்லை கழுத்தில் அணிந்து கொண்டு ஈட்டியை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். அறிவிப்பில் வருகிறது, உஹுது போர் நாளன்று முஸ்லிம்களிடம் 2 குதிரைகள் இருந்தன. ஒரு குதிரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. அதன் பெயர் சகப் ஆகும். இன்னொரு குதிரை ஹஸ்ரத் அபு புர்சா அவரிடம் இருந்தது. அதன் பெயர் முலாபா ஆகும். முஸ்லிம்களும் ஆயுதங்கள் ஏந்தி இருந்தனர். அவர்களில் 100 பேர் கவசம் அணிந்திருந்தனர். 2 சாதுகள் அன்னாருக்கு முன் ஓடி சென்று கொண்டிருந்தார்கள். அதாவது சாத் பின் முஆஸ் அவர்களும் சாத் பின் உபாதா அவர்களும். அவ்விருவரும் கவசம் அணிந்திருந்தனர். பிற மக்கள் அன்னாருடைய வலப்புறமும் இடப்புறமும் இருந்தனர். தனியா எனுமிடத்தை அடைந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக ஆயுதங்களை கொண்டிருந்த ஒரு படையை கண்டார்கள். அவர்களுடைய ஆயுதங்களின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. இது என்ன என்று அன்னார் கேட்டார்கள். இவர்கள் யூதர்கள் ஆவர், அப்துல்லா பின் உபை உடைய கூட்டாளிகள் ஆவர் என்று சஹாபிகள் கூறினர். யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்று அன்னார் கேட்டார்கள். இல்லை என்று பதில் கூறப்பட்டது. அப்படி என்றால் நாம் முஷ்ரிக்குகளுக்கு எதிராக காஃபிர்களின் உதவியை பெறமாட்டோம் என்று அன்னார் கூறிவிட்டார்கள். இதை குறித்து ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் எழுதியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படைக்காக 3 கொடிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஹவுஸ் கோத்திரத்தின் கொடியை உசைத் பின் ஹுசைர் அவர்கள் வசம் ஒப்படைத்தார்கள். ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கொடியை ஹப்பா பின் முன்சிர் அவர்களின் கையில் கொடுத்தார்கள். முஹாஜிர்களின் கொடியை
ஹஸ்ரத் அலி அவர்களுக்கு கொடுத்தார்கள். பிறகு இக்கொடி ஹஸ்ரத் முஸா பின் உமைர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மதினாவில் இமாமு சலாத்தாக அப்துல்லா பின் உம்மு மக்தூம் அவர்களை நியமித்துவிட்டு சஹாபிகளின் ஒரு பெரும் படையுடன் மதினாவில் இமாமு சலாத்தாக அப்துல்லா பின் உம்மு மக்தூம் அவர்களை நியமித்துவிட்டு சஹாபிகளின் ஒரு பெரும் குழுவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ர் தொழுதுவிட்டு மதினாவில் இருந்து புறப்பட்டார்கள். அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் தலைவர்களான சாத் பின் முஆஸ் அவர்களும் சாத் பின் உபாதா அவர்களும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சவாரிக்கு முன்னால் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். பிற சஹாபிகள் அன்னாருடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் பின்னாலும் வந்து கொண்டிருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்று ஷேகேன் எனும் இடத்தை அடைந்து முகாமிட்டார்கள். ஷேகேன் என்பது மதினாவின் இரு மலைகளாகும். இங்கு வந்தடைந்ததும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் படையை மேற்பார்வையிட்டார்கள். எந்தெந்த இளைஞர்கள் 15 வயதை அடையாதவர்கள் என்று அன்னார் கணித்தார்களோ அல்லது எவர்கள் 14 வயதுடையவர்களாக இருந்தார்களோ அவர்களை திரும்பச் செல்லுமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் கொண்டு வரப்பட்ட 14 வயதுடைய 17 இளைஞர்களை அன்னார் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அன்னாருக்கு முன் 15 வயதுடைய இளைஞர்கள் கொண்டு வரப்பட்ட போது அன்னார் அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். வயது குறைவு காரணமாக திருப்பி அனுப்பப்பட்ட இளைஞர்கள் உத்வேகத்தால் நிரம்பி இருந்தனர். அவர்களில் சிலருடைய பெயர்களும் கூட அறிவிப்புகளில் காண கிடைக்கின்றன. அவர்கள் அப்துல்லா பின் உமர், ஜெயித் பின் சாபித், உசாமா பின் ஜெயித், ஜெயித் பின் அர்கம், பரா பின் ஆசிப், உசைத் பின் ஜுஹைர், அராபா பின் அவுஸ், அபு சயீத் குதுரி, அவுஸ் பின் சாபித், சாத் பின் பஹீர், இப்னு முஆவியா பஜலி, சயீத் பின் ஹப்தா. ஹப்தா என்பது அவர்களுடைய தாயின் பெயராகும். சாத் பின் உகைப், ஜெயித் பின் ஜாரியா, ஜாபிர் பின் அப்துல்லா என்பவர் ஹதீஸுகளை அறிவித்தவர் கிடையாது. இவர் வேறு ஒருவர் ஆவார். ராஃபி பின் கதீஜ் மற்றும் துமரா பின் ஜுண்டப் ஆகியோர். ராஃபி பின் கதீஜ் அவர்களை குறித்து கூறப்படும் போது அவர் வில்லாளி என்று கூறப்பட்டது. ஆகவே அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். முதலில் அவரிடம் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறப்பட்டது. அவர் சிறந்த வில்லாளி என்று தெரிய வந்தபோது அன்னார் அனுமதி வழங்கினார்கள். அதை கண்ட தும்ரா பின் ஜுண்டப் என்ற மற்ற இளைஞர், ராஃபி பின் கதீஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார்கள், ஆனால் என்னை திரும்பிச் செல்லுமாறு கூறிவிட்டார்கள். நான் குஷ்தியில் ராஃபியை வீழ்த்த முடியும் என்று கூறினார்கள். இவ்விஷயம் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது, நீங்கள் இருவரும் குஷ்தியிடுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். குஷ்தியில் தும்ரா அவர்கள் ராஃபியை வீழ்த்தி விட்டார்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் அனுமதி வழங்கிவிட்டார்கள். பிறகு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை மேற்பார்வையிட்டு முடித்த பிறகு சூரியன் மறைந்திருந்தது. ஹஸ்ரத் பிலால் அவர்கள் மக்ரிப் பாங்கு கொடுத்தார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள். பிறகு இஷா பாங்கு கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொலை வைத்தார்கள். அந்த இரவை ஷேகைன் என்னுமிடத்தில் கழித்தார்கள். அந்த இரவு காவல் காப்பதற்காக முஹம்மது பின் மஸ்லமாவை கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். அவர்கள் 50 நபர்களுடன் படையை சுற்றி வந்து படையை காத்தார்கள். இன்று நமது பாதுகாப்பு பணிக்காக யார் இருப்பார்கள் என்று அன்னார் கேட்டபோது, அதாவது முழு படையையும் அன்னாரையும் பாதுகாக்கும் பணிக்காக அன்னார் கேட்டபோது, ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அருகில் இருக்கும் அந்த பணிக்காக அன்னார் கேட்டபோது ஜக்வான் பின் அப்தி கைஸ் என்பவர் எழுந்து நின்றார். அதாவது பாதுகாப்பு ஏற்பாடு சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. ஜக்வான் பின் அப்தே கைஸ் என்பவர் எழுந்து நின்றார். அவர் தம் கவசத்தை அணிந்து கொண்டு தோளால் ஆன கேடயத்தை பிடித்து கொண்டு அன்னாருடைய பாதுகாப்பு பணிக்காக நின்று கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஒரு நொடி கூட அகலவில்லை. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரி நேரம் வரை ஓய்வெடுத்தார்கள். அறிவிப்பில் வருகிறது, வானவர்கள் ஹஸ்ரத் ஹம்சா அவர்களை குளிப்பாட்டுவதாக நான் கனவில் கண்டேன் என்று காலை நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை குறித்து சீரத்து காத்தமுன் நபியின் எனும் நூலில் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், மதினாவின் வடக்கு திசையில் 3 மைல் தொலைவில் உகுது மலை இருந்தது.
அதன் பாதி தூரத்தை கடந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிட்டார்கள். அந்த இடம் ஷேகேன் என்று அழைக்கப்பட்டது. அங்கு இஸ்லாமிய படையை மேற்பார்வையிட கட்டளையிட்டார்கள். ஜிஹாது செய்யும் ஆர்வத்தில் வந்துள்ள வயது குறைவான பிள்ளைகள் திரும்ப அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அப்துல்லா பின் உமர், உசாமா பின் ஜயத், அபு சயீத் குத்ரி போன்றவர்கள் திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். வயது குறைவானவர்களுள் ராஃபி பின் கதீஜ் என்பவரும் இருந்தார். ஆனால் அம்பெறிவதில் நல்ல தேர்ச்சியுடையவராக இருந்தார். அவருடைய இந்த சிறப்பம்சத்தின் காரணமாக அவருடைய தந்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஜிஹாதில் கலந்து கொள்ள அனுமதி வழங்குமாறு பரிந்துரை செய்தார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராஃபியை ஏறெடுத்து பார்த்தபோது அவர் சுறுசுறுப்பானவராகவும் உயரமானவராகவும் தெரிய வேண்டும் என்பதற்காக படை வீரரை போன்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவருடைய இந்த தந்திரம் பலித்துவிட்டது. உடன் வருவதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். அப்போது தும்ரா பின் ஜுன்சப் என்பவர், இவரை பற்றி ஏற்கனவே கூறப்பட்டது போன்று, அவருக்கு திரும்பிச் செல்லுமாறு கட்டளையிடப்பட்டிருந்தது. அவர் தம் தந்தையுடன் சென்று, ராஃபிக்கு அனுமதி கிடைத்துள்ளது என்றால் எனக்கும் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் ராஃபியை விட நான் வலிமையானவன் ஆவேன். குஷ்தியில் நான் அவரை வீழ்த்தி வந்துள்ளேன் என்று கூறினார். மகனுடைய இந்த களப்பற்ற தன்மையை கண்டு தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தம் மகனை அழைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து தம் மகனுடைய விருப்பத்தை எடுத்து கூறினார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தவாறே, அப்படியா, ராஃபி மற்றும் சும்ரா ஆகியோருக்கிடையில் குஷ்தி போட்டி நடத்துங்கள், யார் அதிக வலிமையுள்ளவர் என்று தெரியட்டும் என்று கூறினார்கள். ஆகவே போட்டி நடத்தப்பட்டது. உண்மையிலேயே நொடி பொழுதில் தும்ரா ராஃபியை தூக்கி வீழ்த்திவிட்டார். இதை கண்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்ராவுக்கும் உடன் செல்வதற்கு அனுமதி வழங்கினார்கள். அதனால் அப்பாவி சிறுவனின் உள்ள மகிழ்ச்சி அடைந்தது. அப்போது மாலை நேரம் ஆகிவிட்டதனால் பிலால் அவர்கள் பாங்கு கொடுத்தார்கள். அனைத்து சஹாபிகளும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் தொழுதார்கள். பிறகு இரவு தங்குவதற்கு முஸ்லிம்கள் அங்கேயே கூடாரம் அமைத்தார்கள். இரவு காவல் பணிக்கு முஹம்மது பின் மஸ்லமா அவர்களை ஏற்பாட்டாளராக அன்னார் நியமித்தார்கள். அவர்கள் 50 சஹாபிகளின் குழுவுடன் இரவு முழுவதும் இஸ்லாமிய படையை சுற்றி வந்து காவல் காத்தார்கள். அப்துல்லா பின் உபை பின் சுலோல் என்பவன் முதலில் படையுடன் சேர்ந்து வந்தான். ஆனால் வழியில் திரும்பி சென்று விட்டான். அதை பற்றிய விபரத்தில் இவ்வாறு வருகிறது. செஹரி நேரத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேகேன் எனும் இடத்தில் இருந்து புறப்பட்டார்கள். மதீனாவுக்கும் உஹுதுக்கும் இடையில் ஷவுத் எனும் இடத்தை அடைந்தபோது தொழுகைக்கான நேரமாக ஆகியிருந்தது. அங்கு அன்னார் ஃபஜர் தொழுகையை நடத்தினார்கள். ஷவுத் என்பது கினா பள்ளத்தாக்கிற்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள ஓர் இடமாகும். இந்த இடத்தில்தான் அப்துல்லா பின் உபை பின் சுலோல் தம் கூட்டாளிகளான முனாஃபிக்களுடன் சேர்ந்து கொண்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு திரும்பிச் சென்று விட்டான். அவனுடைய கூட்டாளிகளின் எண்ணிக்கை 300 ஆகும். அவர்கள் அனைவரும் முனாஃபிக்கள் ஆவர். அப்துல்லா பின் உபை திரும்பிச் செல்லும் போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டி காட்டியவாறு, அவர்கள் என் விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சிறுவர்களின் பேச்சை ஏற்றுக்கொண்டார்கள். சிறுவர்களின் பேச்சில் விழுந்து விட்டார்கள். அதுவெல்லாம் ஆலோசனையே கிடையாது. நாம் எதற்காக நம் உயிரை கொடுக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆகவே மக்களே திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறியவாறு அவன் சென்றான். முனாஃபிக்குகளின் தலைவனுடைய இக்கட்டளையின் அடிப்படையில் அவனுடைய முனாஃபிக் கூட்டாளிகள் முஸ்லிம்களை விட்டுவிட்டு திரும்பிச் சென்று விட்டார்கள். அவர்கள் திரும்பிச் செல்வதைக் கண்ட ஹசரத் ஜாபிர் அவர்களின் தந்தை ஹசரத் அப்துல்லா பின் அம்ரு அவர்கள் அம்மக்களை திரும்ப அழைத்தார்கள். அப்துல்லா பின் உபையை போன்று இவர்களும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் பெரும் தலைவராக இருந்தார்கள். திரும்பி சென்று கொண்டிருந்த அம்மக்களிடம், நான் உங்களிடம் இறைவன் மேல் ஆணையிட்டு கேட்கிறேன், எதிரி முழு பலத்துடன் வலிமையுடன் முன்னால் இருக்கும்போது தமது நபியுடனும் தமது சமுதாயத்துடனும் துரோகம் செய்வது பொருத்தமானதாக இருக்கிறதா என்று நீங்களே கூறுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள், நீங்கள் போர் செய்ய வந்துள்ளீர்கள் என்று எங்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம், போர் இருக்காது என்று நாங்கள் நினைத்தோம் என்று கூறி அவர்கள் தாங்கள் திரும்பிச் செல்வதாக தெளிவாக அறிவித்து விட்டார்கள். உண்மை என்னவென்றால் போருக்காக பெரும் ஆயத்தம் செய்துதான் வந்திருந்தார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ரு அவர்கள், இறைவனுடைய எதிரிகளே,
அல்லாஹ் உங்களை அழித்து நாசமாக்கட்டும் என்றும் விரைவிலேயே அல்லாஹ் உங்களை விட்டு தம் நபியை தன்னிறைவு கொண்டவராக ஆக்கட்டும் என்றும் கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அல்லாமா இப்னு ஜவுசி அவர்கள் எழுதுகிறார்கள், பனு சலமா மற்றும் பனு ஹாரிசா கோத்திரங்கள் அப்துல்லா பின் உபை துரோகம் செய்ததை கண்டபோது அவர்களும் திரும்பிச் செல்லலாம் என்று நாட்டம் கொண்டார்கள். இந்த இரு கோத்திரத்தார்களும் படையின் இரு பக்கங்களிலும் இருந்தார்கள். ஆனால் இந்த இரு பிரிவினரையும் அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றி விட்டான். திரும்பிச் செல்லும் விருப்பத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அப்போது இறைவன் இந்த வசனத்தை இறக்கினான், இது ஹம்மத் தாயிஃபதானி மின்கும் அன் தப்ஷலா வல்லாஹு வலியுஹுமா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அதாவது உங்களில் இரு கூட்டத்தினர் அல்லாஹ் அவர்களுக்கு நண்பனாயிருந்தும் கோழைத்தனத்தை காட்ட எண்ணிய நேரத்தை நினைத்து பார்ப்பீராக. நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விடத்திலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்துல்லா பின் உபையும் அவனுடைய 300 கூட்டாளிகளின் இந்த துரோகத்திற்கு பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெறும் 700 நபர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். அப்துல்லா பின் உபை திரும்பிச் சென்று விட்ட நேரத்தில் அன்சார் பெருமக்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நம்முடைய நண்பர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருக்கும் யூதர்களிடம் இந்த சந்தர்ப்பத்தில் உதவி பெற வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர்கள் குறிப்பிட்டது, மதீனாவின் யூதர்கள் ஆவர். பனு குரைசாவுடைய யூதர்களாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் பனு குரைசாவுடைய யூதர்கள் ஹஜரத் சாத் பின் முஆஸ் அவர்களின் நண்பர்களாக இருந்தனர். ஹஜரத் சாத் பின் முஆஸ் அவர்களோ அவுஸ் கோத்திரத்தின் தலைவராக இருந்தார்கள். ஹஜரத் சாத் அவர்களை குறித்து சில ஆலிம்கள் கூறும்போது, முஹாஜிர்களில் ஹஜரத் அபூபக்கர் அவர்களுக்கு எந்த அந்தஸ்தும் தகுதியும் இருந்ததோ அதே அந்தஸ்தும் தகுதியும் அன்சாரில் ஹஜரத் சாத் அவர்களுக்கு இருந்தது. சுருக்கமாக அன்சார் இவ்வாறு கேள்வி கேட்டபோது ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்களின் உதவி தேவையில்லை என்று மட்டுமே கூறினார்கள். இதை குறித்து ஹஜரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்களும் எழுதியுள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அடுத்த நாள் 15 ஷவ்வால் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டில், அதாவது 31 மார்ச் 624ஆம் வருடத்தில் சனிக்கிழமை சஹரி நேரத்தில் இஸ்லாமிய படை முன்னேறியது. வழியில் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு காலை விடிந்ததும் உஹதுக்கு அருகில் சென்றடைந்து விட்டார்கள். அந்நேரத்தில் முனாஃபிக்குகளின் தலைவனான தீய இயல்புடைய அப்துல்லா பின் உபை பின் சுலூல் என்பவன் துரோகம் இழைத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை, அனுபவமற்ற இளைஞர்களின் பேச்சை கேட்டுவிட்டு நகரை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஆகவே நான் அவர்களுடன் சேர்ந்து போரிட முடியாது என்று கூறிவிட்டு முஸ்லிம்களின் படையை விட்டு விலகிச் சென்று தன்னுடைய 300 கூட்டாளிகளுடன் மதினாவை நோக்கி திரும்பிச் சென்று விட்டான். இந்த துரோகம் சரியல்ல என்று சில தனிப்பட்ட முறையில் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவன் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. இது முறையான போராக இருந்தால் நானும் சேர்ந்திருப்பேன். ஆனால் இது போரே கிடையாது. இன்னும் கூறுவதென்றால் இது அழிவின் வாய்க்குள் செல்வதாகும் என்று அவன் கூறினான். இப்போது இஸ்லாமிய படையினரின் எண்ணிக்கை 700 ஆகிவிட்டது. காஃபிர்களுடைய 3000 படை வீரர்களுக்கு எதிரில் 4 ஒரு பகுதியை காட்டிலும் குறைவானதாக இருந்தது. சவாரிகள் மற்றும் போர் தளவாடங்களை பார்க்கும் போதும் குறைஷியர்களுக்கு எதிரில் இஸ்லாமிய படை முற்றிலும் பலவீனமானதாகவும் அற்பமானதாகவும் தெரிந்தது. ஏனெனில் முஸ்லிம்களின் படையில் 100 கவச வீரர்களும் 2 குதிரைகளும் மட்டுமே இருந்தன. இதற்கெதிரில் காஃபிர்களின் படையில் 700 கவச வீரர்களும் 200 குதிரைகளும் 3000 ஒட்டகங்களும் இருந்தன. இந்த பலவீனமான நிலையை முஸ்லிம்களும் உணர்ந்திருந்தார்கள். அப்போது அப்துல்லா பின் உபை உடைய 300 நபர்களின் துரோகம் சில பலவீனமான உள்ளமுடைய முஸ்லிம்களிடத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலையை உருவாக்கியது. அவர்களில் சிலர் தடுமாறவும் ஆரம்பித்தார்கள். இதை பற்றி திருக்குரானிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே நிம்மதியற்ற நிலையில் பனு ஹாரிசா மற்றும் பனு சலமா எனும் 2 கோத்திரத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள் மதினாவை நோக்கி திரும்பிச் சென்று விடலாம் என்று நாட்டமும் கொண்டு விட்டார்கள். ஆனால் உள்ளத்தில் ஈமானிய ஒளி இருந்ததன் காரணமாக சுதாரித்து விட்டனர். வெளிப்படையாக காரணிகளின் மூலமாக மரணம் தம் முன்னால் இருப்பதை கண்ட பிறகும் கூட தம் எஜமானரை விட்டு அவர்கள் விலகவில்லை. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 படை வீரர்களை அழைத்து கொண்டு மதினாவை விட்டு புறப்பட்டார்கள். சிறிது இடைவெளியை கடந்த பிறகு இரவை கழிக்க முகாமிட்டார்கள். எதிரிக்கு அருகில் சென்றடைந்ததும்
கொஞ்சம் ஓய்வெடுக்க தம் படைக்கு நேரம் வழங்குவார்கள். அதன் மூலமாக படையினர்கள் தம் பொருட்கள் போன்றவற்றை ஆயத்தப்படுத்துவதற்காக சிறிது நேரம் வழங்குவார்கள். இது அன்னார் எப்பொழுதும் பேணி வரும் வழிமுறையாக இருந்தது. சுபு தொழுகை நேரத்தில் அன்னார் புறப்பட்ட போது உடன்படிக்கை செய்து கொண்ட கோத்திரங்களுக்கு உதவுவதாக சாக்குப்போக்கு கூறிக்கொண்டு சில யூதர்கள் வந்திருப்பதாக அன்னார் அறிந்து கொண்டார்கள். யூதர்களின் சூழ்ச்சியை பற்றி ஏற்கனவே அன்னாருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே அவர்களை திரும்பிச் செல்ல சொல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். இதை கண்ட முனாஃபிக்குகளின் தலைவனான அப்துல்லா பின் உபை பின் சுலூல் தன்னுடைய 300 கூட்டாளிகளை உடன் அழைத்து கொண்டு திரும்பிச் செல்லும்போது, இது ஒன்றும் போர் கிடையாது, இது அழிவின் வாய்க்குள் செல்வதாக உள்ளது என்று கூறியவாறு சென்றான். அப்துல்லா பின் உபை திரும்பிச் சென்றதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், வந்த யூதர்களை ஏன் இணைக்கவில்லை என்று கேட்டுவிட்டு, இது அழிவுக்குள் செல்வதாக உள்ளது, ஏனென்றால் உதவி செய்ய வந்தவர்களையும் போர் செய்ய வேண்டாம் என்று தடுக்கப்படுகிறது என்று கூறினார். இதன் விளைவாக முஸ்லிம்கள் 700 ஆகிவிட்டார்கள். எண்ணிக்கையை பொறுத்தவரையில் காஃபிர்களுக்கு எதிராக நாளில் ஒரு பகுதியை விடவும் குறைவாக இருந்தனர். பொருட்களை பொறுத்தவரை இன்னும் பலவீனமானவர்களாக இருந்தனர். ஏனென்றால் காஃபிர்களில் 700 பேர் கவசம் அணிந்திருந்தனர், முஸ்லிம்களில் 100 பேர் மட்டுமே கவசம் அணிந்திருந்தனர். காஃபிர்களில் 200 குதிரை வீரர்கள் இருந்தார்கள், ஆனால் முஸ்லிம்களிடம் 2 குதிரைகள் மட்டுமே இருந்தன. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஹாரிசாவின் பகுதியை அடைந்தபோது ஒரு சஹாபியின் குதிரை தம் வாளை ஆட்டிய போது அது அந்த சஹாபியின் வாள் மீது பட்டது. ஆபத்து வரலாம் என்று கருதி அவர்கள் உடனடியாக தம் வாளை உருவிக்கொண்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், நல்ல குறியாக கருதுவதை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி வந்தார்கள். தீய சகுனமாக கருதுவதை விரும்ப மாட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், இது யாருடைய வாளாக உள்ளதோ அவர் அதை உரையில் இடட்டும், ஏனென்றால் இன்று கண்டிப்பாக வாள் உருவப்படும் என்பதாக எனக்கு தெரிகிறது என்றார்கள். அதாவது இதிலிருந்து இதுதான் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து, அருகில் உள்ள வழிகளின் மூலமாக எம்மை எதிரிகளுக்கு அருகில் யார் அழைத்துச் செல்வார்கள் என்று கேட்டார்கள். அதாவது பொதுவாக செல்லும் பயணம் செய்யப்படும் வழிகளில் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதாகும். அதற்கு ஹஜ்ரத் அபு ஹைஸ்மா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் அழைத்துச் செல்கிறேன் என்றார்கள். இப்னு சாது போன்றவர்கள் அவர்களின் பெயரை அபு ஹைஸ்மா என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆகவே அவர்கள் முஸ்லிம்களை பனு ஹாரிசாவுடைய பகுதிகள் மற்றும் நிலங்களின் வழியாக அழைத்துச் சென்றார்கள். எந்த அளவுக்கென்றால் உஹுது உடைய பள்ளத்தாக்கை அடைந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிட்டார்கள். அன்னார் எவ்வாறு முகாமை அமைத்து கொண்டார்கள் என்றால், உஹுது மலை பின்புறமாக வரும்படியும் மதினா முன்பக்கமாக இருக்கும்படியும் பார்த்து கொண்டார்கள். அங்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடத்தில் சொற்பொழிவாற்றினார்கள். முஸ்லிம்கள் உஹுது மலை விளிம்பில் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தார்கள். சனிக்கிழமையன்று ஃபஜர் தொழுகைக்கான நேரம் நெருங்கியது. முஸ்லிம்கள் முஷ்ரிக்குகளை பார்த்து கொண்டிருந்தனர். ஹஜ்ரத் பிலால் அவர்கள் பாங்கு கொடுத்து இகாமத்தும் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு சுபு தொழுகையை தொலை வைத்தார்கள். முஹம்மது பின் உமர் அஸ்லமி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று மக்களிடையே உரையாற்றினார்கள். அன்னார் கூறினார்கள், மக்களே, அல்லாஹ் தன் வேதத்தில் எனக்கு வலியுறுத்திய விஷயங்களை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறேன். அதாவது அவனுக்கு கட்டுப்படுவது குறித்தும் அவனால் விளக்கப்பட்டவற்றில் இருந்து விலகி இருக்குமாறும் கூறுகிறேன். இன்று நீங்கள் கூலி பெறுவதற்கான இடத்தில் உள்ளீர்கள். எவர் இதை நினைவில் கொண்டுள்ளாரோ அவர் பொறுமை, நம்பிக்கை மற்றும் மனநிறைவை கடைபிடிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். அல்லது இன்று எதற்காக நீங்கள் வந்துள்ளீர்களோ அதற்கு பொறுமை காப்பது அவசியமாகும். ஏனென்றால் எதிரியுடன் ஜிஹாது செய்வது மிக கடினமான விஷயமாகும். அல்லாஹ் நேர்வழி வழங்கிய மக்களை தவிர சிலரால் மட்டுமே இதில் பொறுமை காக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தனக்கு கீழ்ப்படியும் மக்களுடன் இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத மக்களுடன் ஷைத்தான் உள்ளான். ஆகவே நீங்கள் ஜிஹாதுக்காக பொறுமையை மேற்கொண்டு தம் செயலை துவக்குங்கள். அதன் மூலமாக அல்லாஹ்வின் வாக்குறுதியை தேடுங்கள். நான் எந்தெந்த பணிகளுக்காக உங்களுக்கு கட்டளையிடுகின்றேனோ அவை உங்கள் மீது கடமையாகும். ஏனென்றால் நான் உங்களின் நேர்வழிக்காக பெரும் ஆவல் கொண்டுள்ளேன். சந்தேகத்துக்கிடமின்றி கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் வீழ்ச்சி மற்றும் பலவீனத்தின் அடையாளங்களாகும்.
அல்லாஹ் அவற்றை விரும்புவதில்லை. அதாவது எவ்வித கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அல்லாஹ் உதவி ஒத்தாசை செய்வதில்லை. மக்களே, இவ்விஷயம் எனது உள்ளத்தில் இடப்பட்டுள்ளது. எவர் ஹராமை மேற்கொள்வாரோ அவருக்கும் தனக்கும் இடையில் அல்லாஹ் வேறுபாட்டை காட்டிவிடுவான். எவர் ஹராமான வேலையை செய்கிறாரோ அல்லாஹ் அவரை விரும்புவதில்லை. எவர் அல்லாஹ்வுக்காக அந்த ஹராமிலிருந்து விலகி இருக்கிறாரோ அல்லாஹ் அவரின் பாவங்களை மன்னித்து விடுகின்றான். எவர் என் மீது ஒரு முறை தரூத் அனுப்புவாரோ அவர் மீது அல்லாஹ்வும் வானவர்களும் 10 முறை அருளை அனுப்புவார்கள். எவர் ஏதேனும் முஸ்லிமுடனும் அல்லது காஃபிருடனும் நல்ல முறையில் நடந்து கொள்வாரோ அவருடைய கூலி அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது. அவருக்கு உலகில் சீக்கிரம் கூலி கிடைக்கும், மறுமையில் இறுதியாக கூலி கிடைக்கும். எவர் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் மீது ஜுமுஆ கட்டாயமாகும். குழந்தையாகவோ பெண்ணாகவோ நோயாளியாகவோ அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அடிமையாகவோ இருந்தாலே ஒழிய மற்றவரின் மீது அது கடமையாகும். எவர் அல்லாஹ்வை விட்டு தன்னிறைவு கொள்கிறாரோ அவரை விட்டு அல்லாஹும் தன்னிறைவு கொள்கிறான் என்று கூறினார்கள். சுருக்கம் என்னவென்றால் முழுமையாக அன்னார் அறிவுரை செய்தார்கள். அன்னார் கண்ட கனவின் அடிப்படையில் அன்னாருக்கு இந்த சிந்தனை தோன்றியிருக்கலாம். முஸ்லிம்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என அன்னார் முழுமையாக அறிவுரை செய்தார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் தன்னிறைவு பெற்றவனும் புகழுக்குரியவனும் ஆவான். அல்லாஹ்வுக்கு அருகில் கொண்டு செல்லும் அமல்களை குறித்து நான் அறிந்ததையெல்லாம் உங்களுக்கு கட்டளையாக கூறிவிட்டேன். நரகத்திற்கு அருகில் கொண்டு செல்லும் அமல்களை குறித்து நான் அறிந்ததையெல்லாம் கூறி உங்களை தடுத்து விட்டேன். ரூஹுல் அமீன் எனும் வானவர் என்னுடைய உள்ளத்தில் இல்ஹாமாக கூறியது என்னவென்றால், எந்த ஒரு ஆன்மாவும் தன் முழுமையான ரிஸ்கை பெறாதவரை இறக்காது. அதனுடைய ரிஸ்கில் எவ்வித குறைவும் செய்யப்படாது. அந்த ரிஸ்க் தாமதமாக அதற்கு வழங்கப்பட்டாலும் சரியே. அதாவது அல்லாஹ் செயல்களுக்கான கூலியை முழுமையாக தருகிறான் என்பதாகும். இங்கு ரிஸ்க் என்பது எல்லாவித ரிஸ்கையும் குறிக்கும். அன்னார் கூறினார்கள், ஆகவே நீங்கள் உங்கள் இறைவனிடம் அஞ்சிக் கொள்ளுங்கள். ரிஸ்கை தேடுவதில் நடுநிலையை கை கொள்ளுங்கள். ரிஸ்க் தாமதமாக கிடைப்பது உங்களை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் ஆக்கி அந்த கட்டுப்படாமையில் அதை தேடக்கூடியவர்களாக உங்களை ஆக்கிவிட வேண்டாம். நற்செயல்கள், உயரிய ஒழுக்கம், ரிஸ்க் ஆகியவற்றை தேடிக்கொண்டிருங்கள். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை கட்டுப்படுத்தல் மூலமாகவே அடியான் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். உங்களுக்காக அல்லாஹ் ஹராம் மற்றும் ஹலாலை தெளிவாக எடுத்து கூறிவிட்டான். ஆனால் அவை இரண்டுக்கும் இடையில் பல சந்தேக விஷயங்கள் உள்ளன. அவற்றை பல மக்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் யாரை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்துள்ளானோ அவர்கள் அறிவார்கள். ஆகவே சந்தேகத்திற்குரிய அவ்விஷயங்களை யார் விட்டு விடுவாரோ அவர் தம் கண்ணியத்தையும் மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்வார். எவர் அதில் ஈடுபடுவாரோ, அதாவது தவறான விஷயங்களில் மூழ்கி விடுவாரோ, அவர் மேய்ச்சல் நிலத்திற்கு அருகில் கால்நடைகளை ஓட்டிச் செல்லும் மேய்ப்பானை போன்றவராவார். அவர் அந்த மேய்ச்சல் நிலத்திற்குள் சென்றுவிட வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு அரசன் சார்பாகவும் தடை செய்யப்பட்ட மேய்ச்சல் நிலங்கள் உள்ளன. கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட மேய்ச்சல் நிலம் என்பது அவனால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களாகும். எவை தெளிவாக கூறப்பட்டுள்ளனவோ அந்த ஹராமிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். உடலில் தலை இருப்பது போல் ஒரு நம்பிக்கையாளர் அனைத்து நம்பிக்கையாளர்களிடத்திலும் உள்ளார். தலையில் வலி ஏற்படும் போது முழு உடலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறது. இவ்விஷயங்களை இன்று முஸ்லிம்கள் நினைவில் வைத்திருந்தால் எந்த ஓர் எதிரிக்கும் ஏறெடுத்து பார்ப்பதற்கு துணிவு இருந்திருக்காது. ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகிறார்கள், எதிரிகள் மக்காவில் இருந்து புறப்பட்டு உஹுது நாளில் மதினா வந்தடைந்தார்கள். போர் பொருட்களை சிரியாவில் இருந்து அபு சுஃபியான் அவர்கள் கொண்டு வந்திருந்தார். வருமுன் காத்தல் என்ற அடிப்படையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கை முறையில் இதை தடுப்பதற்காக பத்ர் நாள் வரை பொறுமையாக இருக்க வேண்டியது வந்தது. அதில் குஃப்ருடைய கம்பீரம் உடைந்து போனது. இப்போது அதே பொருட்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்வதற்காக ஒன்று திரட்டப்பட்டிருந்தது. பின்வரும் திருக்குரான் வசனம் அதை குறித்தும் அதற்காக செலவு செய்பவர்கள் குறித்தும் சுட்டிக்காட்டியவாறு கூறுகிறது. இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹி ஃபஸயுன்ஃபிகூனஹா சும்ம தகூனு அலைஹிம் ஹஸ்ரா. இந்த போரில் குரேஷியர்களுடன் பனி தஹாமா கோத்திரமும் பனி கினானா கோத்திரமும் இணைந்திருந்தார்கள். காஃபிர்களுடைய படை வீரர்களின் எண்ணிக்கை 3000 வரை சென்றுவிட்டது. அனைவரும் ஆயுதங்கள் வைத்திருந்தனர். அவர்களில் 700 பேர் கவசம் அணிந்திருந்தார்கள்.
வெகு விரைவில் முஸ்லிம்களை பழிவாங்கிவிட வேண்டும் என அனைவரும் துடித்துக் கொண்டிருந்தனர். சிறு சிறு கோத்திரங்களால் உருவான இந்த முழு படையும் சினத்தால் நிரம்பியிருந்தது. இவர்களின் படைத்தளபதியாக அபு சுஃபியான் இருந்தார்கள். அவர்களின் தலைமையில் மதினாவின் வடகிழக்கில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தை படைக்கு உறுதியான பதுங்குமிடமாக ஆக்கி கொண்டு விட்டார்கள். அவர்களுக்கும் மதினா நகருக்கும் உள்ள இடைவெளியில் உஹுது மலையின் பள்ளத்தாக்கு மட்டுமே இருந்தது. அந்த இடத்தை பதுங்குமிடமாக ஆக்கி கொண்ட காபிர்கள் மதினாவாசிகளின் வயல்வெளிகளையும் தோட்டங்களையும் நாசப்படுத்த ஆரம்பித்தார்கள். இதை கண்ட சஹாபிகளுக்கு கடும் கோபம் வந்தது. இஸ்லாமிய தன்மானம் பழிவாங்க முனைந்தது. தற்காப்புக்காக தாக்குதல் நடத்த வேண்டும் என ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 நபர்களை அழைத்து கொண்டு மதினாவுக்கு வெளியே வந்தார்கள். அப்துல்லா பின் உபை எனும் ஒரு தலைவன் மதினாவில் வசித்து வந்தான். அவன் வெளிப்படையில் முஸ்லிம்களுடன் இருந்தான். போர்க்களத்தில் நெருக்கடியான நேரத்தில் தன் 300 நபர்களுடன் முஸ்லிம்களை விட்டு பிரிந்து விட்டான். இதனால் இப்போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை 1000 இருந்து 700 ஆகிவிட்டது. இந்த மொத்த படையிலும் 2 குதிரைகள் மட்டுமே இருந்தன. ஆனால் அந்த முஜாஹிதுகளின் பாதங்கள் தொடர்ச்சியாக முன்னேறிக் கொண்டே சென்றன. பேரித்தமர தோட்டங்களை கடந்து உஹுது மலையை அடைந்து விட்டார்கள். இஸ்லாமிய படை இரவு முழுவதும் அந்த மலையின் குகைகளில் இருந்தது. காலை ஃபஜர் தொழுகையை தொழுதுவிட்டு மைதானத்தில் ஒன்று கூடினார்கள். அதாவது அப்போது சண்டை ஆரம்பித்தது. இதனுடைய மற்ற விவரம் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எடுத்து கூறப்படும். பாலஸ்தீனர்களுக்காக துவாக்களுக்காக நான் கூறி வருகின்றேன். அவர்களுக்காக துவா செய்து வாருங்கள். கடந்த நாட்களில் போர் நிறுத்தம் செய்யப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என்று கருதப்பட்டதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அரசு முன்பை விடவும் கடுமையாக காசாவின் ஒவ்வொரு பகுதியிலும் குண்டுகளை வீசி வருகிறது, தாக்குதல் நடத்தி வருகிறது. அப்பாவி குழந்தைகளும் குடிமக்களும் ஷஹீதாய் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த செயலுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய ஒரு காங்கிரஸ் பிரதிநிதி, அநேகமாக அவர் யூதர் என்று நினைக்கிறேன், அவர் பேசும்போது இப்பொழுது இது மிக அதிகமாகிவிட்டது, இதை தடுப்பதற்கு அமெரிக்கா தன் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறார். வடகிழக்கு பகுதியில் ஒரேடியாக நடத்தப்படும் இந்த ஃபயரிங் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் குண்டு வீசுவது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பதுங்கிய குரலில் அமெரிக்க அதிபரும் இப்பொழுது இவ்வாறு பேசியிருக்கிறார். வடக்கு பகுதிக்கு செல்லுங்கள், அங்கு ஒன்றுமாகாது என்று முன்பு கூறி வந்தனர். இப்போது அங்கேயும் அதே நிலைதான் காணப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அமெரிக்க அதிபருடைய இந்த கூற்று ஏதேனும் மனிதாபிமான அடிப்படையின் காரணமாக கூறப்பட்டது என்ற எவ்வித தப்பெண்ணத்திலும் நாம் இருந்துவிடக்கூடாது. மாறாக இது அவர்களுடைய சொந்த லாபத்திற்காக கூறப்பட்டதாகும். அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற உள்ளது, போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று அங்குள்ள இளைஞர்களும் இதற்கு எதிர் நடவடிக்கை காட்டுகிறார்கள். அதேபோன்று அமெரிக்காவில் குடியிருக்கக்கூடிய முஸ்லிம்களும் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வாக்கு சேகரிப்பதற்காக அனைத்தையும் செய்கிறார்கள். பாலஸ்தீனர்கள் மீதோ முஸ்லிம்கள் மீதோ அவர்களுக்கு எவ்வித அனுதாபமும் கிடையாது. பிறகு முஸ்லிம் நாடுகளை பார்க்கும்போது அவர்களின் குரலில் ஓரளவுக்கு அழுத்தம் உருவாகி வருகிறது. ஆனால் எப்பொழுது வரை ஒன்றாக ஆகி போர் நிறுத்தத்திற்காக முயற்சி செய்ய மாட்டார்களோ அப்பொழுது வரை எந்த பயனும் ஏற்படாது. அல்லாஹ் முஸ்லிம்களிடத்திலும் ஒற்றுமையை உருவாக்குவானாக. முஸ்லிம்களிடத்தில் ஒற்றுமை இல்லை என்றும் ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிமை கொல்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறார் என்றும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஏமனில் என்னவெல்லாம் நடக்கிறது என பாருங்கள். அதே போன்று மற்ற நாடுகளையும் பாருங்கள். ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் அப்பாவிகளும் முஸ்லிம்களின் கைகளால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்வதென்றால் சில இடங்களில் லட்சக்கணக்கில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் தான் அந்நியர்களுக்கு துணிவை கொடுக்கிறது. முஸ்லிம்கள் மீது கொடுமை இழைத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் தம்மீதே அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிகிறது. முஸ்லிம்களுக்கு பிற முஸ்லிம்களுடைய உயிரை பற்றி எவ்வித அக்கறையும் இல்லை என்றால் எதிரிக்கு எவ்வாறு அக்கறை இருக்கும்? முஸ்லிம்கள் பிற முஸ்லிம்களை கொலை செய்வதை குறித்து திருக்குரானில் அல்லாஹ் மிக கடுமையாக எச்சரித்துள்ளான். அவர்கள் நரகவாசிகளாக ஆகிவிடுவார்கள் என்று அந்த எச்சரிக்கையில் கூறியுள்ளான். முஸ்லிம்கள் ஒன்றாக ஆகி உலகில் இருந்து அநீதி அகற்றக்கூடியவர்களாக ஆவார்களாக, அநீதியை உருவாக்க சண்டையிடக்கூடியவர்களாக ஆகாமல் இருப்பார்களாக. யுஎன்ஓவும் தம் குரலை உயர்த்துவதற்கு முயற்சி செய்துள்ளது. ஆனால் அவர்களின் குரலை யார் கேட்கிறார்கள்? நாங்கள் இது செய்வோம், நாங்கள் அதை செய்வோம் என்று கூறத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய இயலாது. அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. வல்லரசுகள் தம் உரிமையை
பயன்படுத்தி கொண்டு விடுகின்றன. அல்லாஹ் முஸ்லிம்கள் மீது கருணை காட்டுவானாக. எவ்வாறு இருப்பினும் இந்த கொடுமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாம் துவாக்களுடன் நமது நட்பு வட்டத்தில் உள்ள மக்களுக்கும் தத்தமது பகுதியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் இந்த அநீதியை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக குரல் எழுப்புவதற்கு தொடர்ச்சியாக கவனமூட்டி வர வேண்டும். இதை பற்றி முன்னரும் கூட நான் ஜமாத்துகளின் மூலமாக தூது செய்தி அனுப்பியிருந்தேன். இந்த அநீதியை முடிவுக்கு கொண்டு வர நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று தம் நட்பு வட்டாரத்திலும் இவ்விஷயத்தை நாம் பரப்ப வேண்டும். அப்பாவிகளை அல்லாஹ் கொடுமையிலிருந்து காப்பாற்றுவனாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் 2 ஜனாசா காயிப் தொழுகையும் தொலை வைப்பேன். முதலாவது நெற்குறிப்பு ஹாலந்தை சார்ந்த மதிப்பிற்குரிய மஸ்ஊதா பேகம் அக்மல் சாஹிபா அவர்களுடையதாகும். இவர் ஜமாத்தின் முரப்பியாக இருந்த மதிப்பிற்குரிய அப்துல் ஹக்கீம் அக்மல் சாஹிப் மர்ஹூம் அவர்களின் மனைவி ஆவார்கள். கடந்த நாட்களில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுடைய தாய்வழி பாட்டனார் அப்துல் சமது சாஹிப் அவர்களும் பாட்டனாரின் தந்தை மியா ஃபததீன் சேக்வான் சாஹிப் அவர்களும் காதியானைச் சேர்ந்தவர்கள். இந்த இருவரும் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபிகள் ஆவார்கள். மர்ஹுமா அவர்கள் நீண்ட காலம் வரை ஹாலந்தில் தன்னுடைய கணவருடன் தொண்டாற்றுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். 1957 ஆண்டில் ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிகாட்டலின் அடிப்படையில் அக்மல் சாஹிப் அவர்கள் முதல் முறையாக ஹாலந்து சென்றார்கள். அப்போது அவருடன் அவருடைய மனைவி செல்லவில்லை. 1969 ஆண்டில் முதல் முறையாக மனைவி சென்றார்கள். பிறகு திரும்பி வந்து 1986 மீண்டும் சென்றார்கள். தம்முடைய திருமண வாழ்வில் ஏறக்குறைய 15 வருடம் இவருடைய கணவர் வெளிநாட்டில் நியமிக்கப்பட்டதன் காரணமாக தனியாக வாழ்ந்துள்ளார்கள். ஹாலந்தில் தங்கியிருந்த போது இவர்கள் செய்த குறிப்பிடத்தக்க தொண்டுகள் உள்ளன. ஹாலந்தில் லஜ்னா இமாயில்லா ஏற்படுத்தப்பட்ட போது குறிப்பாக இவருடைய பங்களிப்பு இருந்தது. ஹாலந்துடைய லஜ்னா இமாயில்லாவின் முதல் சதர் என்ற பெருமைக்கும் உரியவராக இருந்தார்கள். கிலாபத்துடன் மிகுந்த களப்பற்ற அன்பும் நன்றி உணர்வும் இருந்தது. இரையச்சம் கொண்டவராகவும் விலக்கப்பட்டவற்றிலிருந்து விலகி இருப்பவராகவும் தொழுகை நோன்பு ஆகியவற்றை பேணக்கூடிய பெண்மணியாகவும் இருந்தார்கள். மர்ஹுமா அவர்கள் வசிய செய்துள்ளார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 3 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். பிள்ளைகள் அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் மிகவும் களப்பற்ற முறையில் ஜமாத்துக்கு தொண்டாற்றுகிறார்கள். அவர்களுடைய ஒரு மகன் அன்சாருல்லா தலைவராக முன்பு இருந்தார். இப்பொழுது இன்னொருவரும் அன்சாருல்லா தலைவராக இவ்வரிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதை தவிரவும் ஜமாத்திற்கு இன்னும் தொண்டுகள் செய்கின்றனர். அல்லாஹ் மர்ஹுமாவுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களின் நன்மைகளை தொடரக்கூடிய நல்வாய்ப்பு வழங்குவானாக. 2வது நட்குறிப்பு மாஸ்டர் அப்துல் மஜீது சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் வாழ்வை அர்ப்பணித்திருந்தார்கள். தாலீமுல் இஸ்லாம் ஹைஸ்கூல் ரபுவாவில் ஆசிரியராக இருந்துள்ளார்கள். இவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு கனடா சென்று விட்டார்கள். கடந்த நாட்கள் அங்கு வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் தமக்கு பின்னால் தம் மனைவி 3 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் ஆகியோரை விட்டு சென்றுள்ளார்கள். இவர்களுடைய மகன் மசர் மஜீத் அவர்கள் கூறுகிறார்கள், தந்தையார் பல சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். மிகவும் பணிவுள்ளவராகவும் ஏழ்மையில் வாழ்வை கழிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். திருமணம் முதல் மரணம் வரை அவர்கள் மலக்குகளின் பண்பை கொண்ட மனிதராக இருந்தார்கள் என்று தாயார் கூறியதுண்டு. திருமணம் கழிந்து சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் தொழுகையில் உரத்த குரலில் அழுது கொண்டு துவா செய்து கொண்டிருந்தார்கள். தொழுகைக்கு பிறகு எதற்காக நீங்கள் துவா செய்கிறீர்கள் என்று தாயார் கேட்டபோது, எனது வாழ்வை அர்ப்பணித்து தாலீமுல் இஸ்லாம் ஹைஸ்கூல் ரபுவாவில் ஆசிரியராக தொண்டாற்ற வேண்டும் என்று எனக்கு விருப்பம் உள்ளது. அல்லாஹ் எனது விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் எனது மனைவியை இவ்விஷயத்தில் திறந்த மனதுடன் விருப்பம் கொள்ள செய்ய வேண்டும் என்று துவா செய்கிறேன் என்று கூறினார்கள். அப்போது வேறொரு இடத்தில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவருடைய மனைவி அவரிடத்தில் தாங்கள் கலிஃபத்துல் மசீ அவர்களிடம் வாழ்வை அர்ப்பணித்து உடனடியாக கடிதம் எழுதுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் வக்ஃபுக்காக விண்ணப்பம் செய்த போது, இது ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மசீ அவருடைய காலத்தில் நடந்த விஷயமாகும். கலிஃபத்துல் மசீ அவர்கள் ஒப்புதல் வழங்கிவிட்டார்கள். இவ்வாறு அவர்கள் ரப்வா சென்று விட்டார்கள். மகன் கூறுகிறார், தந்தைக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கிடைக்கும் போதெல்லாம் அனைத்தையும் விட முதலில் செக்ரட்டரி மாரிடம் சென்று சந்தா கொடுப்பார்கள். அதற்கு பிறகு எஞ்சியிருக்கின்ற தொகையை கொண்டு வந்து தாயாரிடம் கொடுத்து விடுவார்கள். மிகவும் நெருக்கடியான கஷ்டமான சூழலில் வாழ்வு கழிந்தது. ஆனால் ஒருபோதும் குறை கூறியது கிடையாது. உலக விஷயங்களின் மீது விருப்பப்பட்டு அதை பற்றி ஒருபோதும் பேசியது கிடையாது. சகோதர சகோதரிகளுக்கு எப்பொழுதும் குறித்த நேரத்தில் தொழுவது குறித்தும் ஜமாத் மற்றும் கிலாஃபத்துடன் தொடர்பில் இருப்பது குறித்தும் வலியுறுத்தி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஜமாத்தினுடைய பொருளாதார நிலையும் நல்ல விதமாக இல்லை. மிகவும் நெருக்கடியான காலமாக இருந்தது. ஆனால் அவ்வாறு இருந்தும் மிக பொறுமையுடன் அவர்கள் வாழ்வை கழித்தார்கள். நான் ஸ்கூலில் இருந்தபோது அப்போது இவர்கள் ஆசிரியராக வந்திருந்தார்கள். நான் அவர்களை கண்டுள்ளேன். பிள்ளைகள் தந்தையை குறித்து
புகழ்ந்து கூறிய விஷயங்கள் ஒன்றும் இவை கிடையாது. மர்ஹூமிடத்தில் இந்த சிறப்பம்சங்கள் இருந்தன. அகமதி அல்லாதவர்களும் இவருடைய தாக்கத்திற்கு ஆளாகியிருந்தார்கள். 1985ஆம் ஆண்டு அரசாங்கம் இவருக்கு பதவி உயர்வு கொடுத்தது. தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு கொடுத்து பேராவில் உள்ள இஸ்லாமிய ஹைஸ்கூலுக்கு அவரை அனுப்பி வைத்தது. அங்குள்ள துணை தலைமை ஆசிரியர் ஜாமியா மஸ்ஜிதுடைய இமாமாகவும் இருந்தார். அகமதி என்ற காரணத்தினால் இவரை எதிர்ப்பார் என்று வெளிப்படையில் கருதப்பட்டது. ஆனால் மர்ஹூம் அவர்களின் அழகிய ஒழுக்கங்களின் காரணமாக அந்த துணை தலைமை ஆசிரியர் மிகவும் மதிப்பளித்து வந்தார், மிக அதிகமாக கண்ணியமளித்து வந்தார், மிகவும் மரியாதை செலுத்தி வந்தார். இவ்விஷயத்தை அறிவிக்கக்கூடியவர் கூறுகிறார், ஒரு நாள் அந்த துணை தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களிடம் இவர் காதியானியாக இருந்த போதிலும் வானவர்களின் பண்பை கொண்டுள்ள மனிதராக இருக்கிறார் என்று அவர் கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன் என்று கூறுகிறார். ஆக இவ்வாறு அமைதியான முறையில் தப்லீகும் செய்து வந்தார்கள். எதிரிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி வந்தார்கள். பெரும்பாலான சமயங்களில் இவருடைய மாணவர்கள் இவரை சந்திக்க வருவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உங்களுடைய மாணவர்கள் என்று நாங்கள் கூறுவோம். ஆனால் எந்த மாணவர்கள் தங்களுடைய வாழ்வை இறைவழியில் அர்ப்பணம் செய்துள்ளார்களோ அவர்களை குறித்து இவர்கள் பேசுவார்கள். அவர்களை குறித்து மிகுந்த பெருமைக்கு ஆளாவார்கள். அந்த மாணவரை குறித்து பேசும்போது, அவர் என்னுடைய மாணவராக இருந்தார், வாழ்வை அர்ப்பணித்த இன்ன நபர் எனது மாணவராக இருந்தார் என்று பெருமையாக கூறுவார்கள். வாழ்வை அர்ப்பணித்தவருக்கு மிகுந்த கண்ணியமும் மரியாதையும் செலுத்தி வந்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் அந்தஸ்தை Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.